அமெரிக்காவில் உள்ள கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் ஆகிய நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னையில் ஃபார்முலா 4 மகிழுந்து பந்தயம் இன்று தொடக்கம். முதல் நாள் தகுதிச்சுற்று போட்டியை 500 பேர் இலவசமாக பார்வையிட ஏற்பாடு. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கன அடியாக அதிகரிப்பு. சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையே 2 புதிய வந்தே பாரத் தொடர்வண்டிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தகவல். தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் குறித்து விசாரித்த குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டுமென நடிகை சமந்தா வலியுறுத்தல். தொடர்மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்றும் தடை. எலான் மஸ்கின் எக்ஸ் தள செயல்பாடுகளை முடக்க பிரேசில் உச்சநீதிமன்றம் ஆணை. புதிய சட்ட பிரதிநிதியை நியமிக்காததால் நடவடிக்கை. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 பவுன் 53,560 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் தோல்வியடைந்து போட்டியில் இருந்து வெளியேறினார் நட்சத்திர வீரர் ஜோகோவிச்.